வில்சன், உங்க பார்வை என்ன? இல்லை, இப்போ அது ஓரளவுக்கு வந்து அது உண்மை செந்தில் சொல்லுது பார்த்தீங்கன்னா. ஏன்னா சீமானுடைய அரசியல் தெளிவு நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று சக்திக்குரிய சித்தாந்தம், கொள்கை, அரசியல் தெளிவு, அரசியல் ஞானம் அத்தனையும் சீமானையும் விஜயும் ஒப்பிட்டு பார்க்கலாமா? இல்லை, அரசியலில் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் 15 ஆண்டுகள் போராடியும் சீமானுக்கு ஏன் அது வரவில்லை? ஏன் விஜய்க்கு 2 வருஷத்தில் வருது? ஏன் வருது? அதுதான். அப்போ ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி. அவர்கள் தேடுவது என்னவென்றால், அங்கதான் நீங்க பார்க்கணும், ஒரு ஹீரோவை தேடுறாங்க. ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டாரான்னு. அந்த ஹீரோ கிடைச்சிருக்காரு. இப்ப அந்த வாக்களித்தவர்கள்ல பெரும்பாலும் நீங்க வாக்களித்தவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஒரு 70% எடுத்துக்கோங்க. உங்க தொகுதியில் யார் நிற்கிறாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனா பெண்ணான்னு தெரியாது. தாவேக்கால அவர்கள் பேர் என்ன, அவர்களது தொழில் என்ன, எதுவுமே தெரியாது. விஜய் இந்த கூர்மைப்படுத்தி விட்டார்கள். அந்த விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கூர்மையான சிந்தனை. ஒருத்தரை இதற்கு முன்பு என்ன விமர்சனம் முன்வைக்கப்பட்டதுன்னா, பணம் கொடுக்குறாங்க வாக்குக்கு அப்படின்னு. இந்த முறை என்ன விமர்சனம்னா, ரொம்ப அதீத பணம் புழங்குவதா ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அந்த பணத்தை எல்லாம் தாண்டி அந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் எல்லாம் தாண்டி, அது நான் பின்னாடி வரேன். அந்த அது முக்கியமான விஷயம். கவர்ச்சி மட்டும் இல்ல, அது நான் பின்னாடி வரேன். கவர்ச்சி, வசீகரம், ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி 2 கட்சிகள் மட்டும் இல்ல, இந்த 2 கட்சிகளின் சித்தாந்தம், இந்த 2 கட்சிகளின் கொள்கை, அதை இவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறார்கள். அதாவது வெறும் தேர்தல் உடன்பாடை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு தங்கள் கொள்கையில் பயணிக்கிறார்களா அல்லது தங்கள் சித்தாந்தத்தில் பயணிக்கிறார்களா, இல்லைன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த கொள்கையை சமரசம் செய்து ஒரே கூட்டணியில் 21 வருஷம் இருக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. ஆனா மாற்று சக்தியா ஒருத்தர் வருவாரு, இவர்கிட்ட அந்த மாற்று சக்தி இருக்குதுன்னு அவங்க நம்பிக்கை இல்லை, எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான அம்சம் கவனிக்க வேண்டியது, ஒரு புதிய கட்சி உதயமாகி அதனோட வாக்கு சதவீதம் ஒரு வரலாற்று ரீதியாக முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 107 இடங்கள்ல அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னா 2 திராவிட இது வரைக்கும் இருந்ததுல இருதுருவ அரசியல், அது உடஞ்சி இன்னொரு கட்சி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அதை இல்லை, அப்படி கிடையாது. அது என்னன்னா, நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ ஒரு சித்தாந்தமோ ஒரு கொள்கையோ அதற்கு மேலே வந்து சலிப்பு தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க பார்த்தாங்க. அதாவது வைகோலேருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது, அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் உருவானது. ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக இருந்திருந்தா அதை ஓரளவு கன்வெர்ட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு விஷயம் சார். இப்போ இந்த தேர்தலை எந்த மைய புள்ளியில் நடந்தது? அதிமுகவே அந்த நரேஷன் செட் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, அதுதான் மைய புள்ளி. இப்ப நியாயமாக நீங்க என்ன வாதம் எடுத்து வச்சீங்கன்னா, நாங்க தான் ஆண்ட கட்சி, பலமுறை ஆண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த எதிர்ப்பு, ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புன்றது அதிமுக கிட்ட தானே வந்திருக்கணும். அது ஏன் தாவை கேட்ட போயிடுச்சு? சார், ஒவ்வொரு தடவையும் அதிமுக கிட்ட தானே வரும். ஒவ்வொரு தடவையும் அதிமுக சொல்லும் போது திமுக கிட்ட தானே போவோம். சரி, இப்ப ஒரு நேரம் அந்த மாற்றம் வரும்போது அதை தடுக்க முடியாது. அதுதான் முக்கியம். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னா எத்தனை தடவை என்ன நம்புறாங்க? ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க நான் சரியில்லை, நீங்க சரியில்லை, நீங்க ஒரு தடவை ஒருத்தர், அதாவது ஹீரோ அந்த ஸ்டேச்சர்ல ஒருத்தர் கிடைக்கிறார். அது சாதாரணமா கிடைக்கல, ஸ்டேச்சர்ல கிடைக்கும் போது அந்த வாக்கு சதவீதம் அபரிதமா உயர்ந்திருக்குது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த பிள்ளைகளின் வசீகரம். நீங்க வந்து 1960களில் 50களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காங்கிரஸ் தான், ஒருத்தர் விடாம காங்கிரஸ் தான். அப்போ வந்து தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற தலைமுறை இடைவெளி. தகப்பன் கட்சி எனக்கு தேவையில்லை, நான் வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவில் ஹிந்தி எதிர்ப்பு, மாநில உரிமை இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த கட்சியை நோக்கி இப்போ இந்த கால சூழ்நிலை எப்படின்னா, அன்றைக்கு தந்தை சொல்லி மகன் கேட்க வேண்டும், இன்றைக்கு மகன் சொல்லி தந்தை கேட்க வேண்டும். அப்போ திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இந்த கட்சி இருக்குல்ல, இதுக்கான நெருக்கடி வந்துருச்சா? ஒரு 3வது பிளேயர் வந்தாச்சு, இப்ப நெருக்கடி. நிச்சயமாக தற்காலிக நெருக்கடி, தற்காலிக நெருக்கடி. அது நிரந்தரமாவுதா, நீங்க இன்டரிம் ஸ்டே மாதிரி அது பெர்மனன்ட் ஸ்டே ஆகுதா, இல்லன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கே முடியுதான்றது அது இனிதான். அது ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர். அது இப்ப பேச முடியாது, சேலஞ்சிங் ஃபேக்டர் தான். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பணம் அப்படின்றது. இந்த தேர்தலில் ஒரு நன்மை விளைந்தது என்னன்னா,
பணத்தை கொடுத்து நீங்க ஓட்டை பெற்றுவிட முடியாது. சத்தியத்தை வாங்கி கூட ஓட்டை பெற்றுவிட முடியாது. கடவுளை பயன்படுத்தி கூட ஓட்டை பெற்றுவிட முடியாது. இடைத்தேர்தலை போல பொது தேர்தலையும் யோசிச்சு அந்த பணம் விளையாடாது. அந்த ஒரு தீர்ப்பை இந்த தேர்தல் கொடுத்திருக்குது.